இப்போ நம்ம பார்க்குறது அம்மாஜி மந்திர். இதுதான் அயோத்தியாவோட திவ்ய தேசம். மோடிஜி கட்டினது ராம ஜென்ம பூமி, ராமர் பிறந்த இடம். இங்கே தான் ராமர் வழிபட்ட ரங்கநாதர் சிலையே இருக்குது. இந்த கோயிலோட முக்கியத்துவத்தை பற்றி அந்த பட்டரை சொல்லுவார். அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அயோத்தி திவ்ய தேசத்திற்கு அம்மாஜி மந்திர் என பெயர் வர காரணம் பட்டர் சொல்கிறாரு, கேட்டுக்கோங்க. பிரதிஷ்டை பண்றதுக்கு இந்த ராமர் யாரை செலக்ட் பண்ணாங்கன்னா யோகி பார்த்தசாரதி சிங்கம்மாள் அப்படின்னு ஒரு தம்பதியை செலக்ட் பண்ணாங்க. அந்த தம்பதியை பற்றியா இந்த ஊர் கிடையாது, திருவள்ளிக்கேணி. எல்லாம் பார்த்தீங்க, நம்ம எல்லாமே பெருமை தவிர்த்து கூட கொடுத்துருக்காங்க. அவள் கனவுல போய் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் எதுக்கேன் போய் எடுத்து எனக்கு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அவள் அங்கே போய் அதை எடுத்து மாட்டு வண்டியில் 1904 மாட்டு வண்டியில் பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த விக்கிரகத்தை இந்த 1907 அந்த பார்த்தசாரதி அவர் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சிங்கம்மா மறுபடியும் சென்னைக்கு போல இங்கேயே ஒரு 45 வருஷ காலம் இருந்து நான் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். அப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்ட்ரகிள்லையும் உற்சவம்லாம் பண்ணிட்டு புறப்பாடெல்லாம் பண்ணிட்டு இந்த ராமர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. நாலு இரவில் இந்த கோயில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தி மக்கள் அம்மாவை மரியாதைக்கு அம்மாஜி கூப்பிட போய் இன்னைக்கு அவா பேர் தான் கோயில் இருக்கு. அம்மாஜி மந்திர் சொன்னா நீங்க ஆட்டோக்காரன் பண்ணி விடுவாங்க. நீங்க திவ்ய தேசத்தில் திரு அயோத்தின்னு கேட்டா யாரும் கொண்டு விட மாட்டாங்க. அது யாருமே தெரியாது. இங்க நீங்க உள்ள வந்த பிறகுதான் அதுவும் சில பேருக்கு ஒரு டவுட், அம்மாஜின்னா இது நம்ம அம்மன் கோயிலா இருக்குமான்னு டவுட் இருக்கும். அதுவும் கிடையாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அதாவது ஒவ்வொருத்தர் பேர்ல ஒன்று இருக்கு. இன்னைக்கு அந்த அம்மா பேர்ல அயோத்தி இந்த கோயில் இருக்கு. அதான் நீங்க யூடியூப்ல கூட அம்மாஜி மந்திர் தான் அங்க போட்டிருக்கோம். ஆனா இது திரு அயோத்தி ஸ்ரீ ராமசாமி தேவஸ்தானம். இதுதான் விஷயம். அந்த கோயில் கோயில் உள்ள இப்படிதான் இருக்கு.